ஹாய், நான் தான் உங்க பேர் வச்சு பேசிக்கிறேன். பிரிட்டிஷ் ராணுவத்தில் 20 வருஷமாக பதிமுந்துள்ளேன். இப்ப நம்ம வந்து மனுஷன் இல்லாத ஒரு காட்டு பகுதியில் நம்ம இருக்கோம். இப்ப தப்பிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கை போராட்டமா இருக்க போது இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் தெரியல. என்ன பண்ண போறோம்? உன்னை என்ன பேசுன என்ன பேசிட்டு இருக்க? இல்ல மச்சான், ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம், கொஞ்சம் இதா இருக்கும். நீ அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ ஆரம்பம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம நாகவேல ஆவராணி புதுச்சேரி. ஒரு ஆள் இல்லாத காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவராணி புதுச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர் பக்கத்து ஊர் தான் எனக்கு. ஆனா எங்கெல்லாம் வந்தது இல்லை அவ்வளவா. இங்க ஒரு பெருமா கோயில் இருக்கான். சரி வாங்கடா பொங்க சோறு போடுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. போக வேண்டியதான். இவனுக்கு சொல்லி கொடுத்தது நான் எழுதி கொடுத்து பேசுறல. நான் சொல்றேன் பாருங்க, ஆவராணி புதுச்சேரினா ஆபரத்தராணி நம்ம வரும். அது அதுமா அங்க உள்ள பெருமாளுக்கு வந்து தங்கத்திலேயே உடம்புல ஃபுல்லா ஜுவல்ஸா இருக்கும். அது எந்த ஜுவல்ஸ் இல்ல, லலிதா ஜுவல்லரி ஜுவல்ஸ் தான். காசியா இருக்கும், சும்மா வரல. ஒரு வந்து எப்படி தெரியுமா, இப்ப வந்து அரண்மனை படம் பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு சாமி சாலி பெருசு பெருசா இருக்கும்ல, அதே மாதிரி இங்க வந்து பெருமாள் இடத்துல வந்து பெருசா இருக்கும். அது ஒரு ஓட்டோ வழியா தான் பாக்கணும். ஜன்னல் மாதிரி வச்சுதான் கோயில் கட்டினாங்க சொல்றாங்க. நம்ம போய் அது போய் உள்ள போய் பாக்கலாம். தொடர்ந்து பாக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கைஸ் போலாம். வந்து 3 மணி நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது. இது பாம்பு தான் வந்து மாட்டி சாப்பிட போறோம். ஏற்கனவே அடிச்ச பாம்பு பத்தலையா? இந்த காப்பாத்தி விட்டேன்னு ஒரு பேர்ல போய் ஒரு பாம்பு பத்தி. ஆமாங்க, ஒரு பாம்பு ஒண்ணு வந்து புடவைகளை சிக்கிட்டு போல இருக்கு. நான் தான் போய் எடுத்து விட்டேன் சேத்துக்குள்ள. நல்ல பம்பெல்லாம் கிடையாது, சும்மா தண்ணி பம்பு தான் அது. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போறேன், குறும்படமா போறேன், பாத்துட்டு. குறும்படமா? காலை 9:20 காலை, மதியம், மாலை, இரவு காலை, மதியம், மாலை, இரவு காலை 11:20 மதியம் 1:20 மாலை 5:40 இரவு 7:25 காலை, மதியம், மாலை, இரவு பாத்திருக்கீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இது குளத்தை வந்து இறக்கிறப்ப அது வந்து மாட்டி இருந்திருக்கு. மாட்டிலாம் இல்ல, அது என்ன பண்ணிருக்கு, அடிக்கிற வெயிலுக்கு குதூகலமா நல்லா ஜில்லுன்னு இருக்கு. போய் சேத்துக்குள்ள சொருவி இருக்கு. அதை சேத்துக்குள்ள படுத்திருக்கு. படுத்தது என்ன பண்ணி புரண்டு இருக்கு. போய் துணியில மாட்டிக்கிட்டு. அப்ப சரி, நம்மளோட கடமை என்ன, காப்பாத்தணும். இப்ப பாருங்க, நாங்க எத்தனை பேர் போறோம் பாத்தீங்கன்னா, 1 2 3 4 5 பேர் போயிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் 3 பேர் வரல, எல்லாம் அங்க வீட்டுல இருக்காங்க. போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா சுத்தி தெரியும் உங்களுக்கு. அப்படி சுத்தி காட்டுங்க, எல்லாம் காடு இதெல்லாம் இருக்கு. ஆமா. ஐயோ, சூரியன் கண்ணு விட்டுதே. ஆனா கிராமத்து சைட்ல வந்தா வீடு நல்லா இருக்குங்க. உட்காந்து ராஜ்யம் இருந்தா பிடிச்சி தள்ளி விட்டுலாம். சூப்பர். கீழே பிளேடு இங்கேயாடா? அப்ப வண்டியில வந்ததுடா. இந்த பாலத்துல உட்காந்து அப்படியே தண்ணியா காலாட்டிட்டு தண்ணியில போய் உட்காரு. உட்காருவோம். 7 மணி வரையும் கோயில் இருக்கும். நைட் இந்த பக்கம் தான் வந்தாகணும். நைட் இந்த சைட்லாம் வேணாண்டா. அப்படியே அப்புறம் ஏதாவது சொன்னா நீ தான் கத்துற. மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்தாலும் இடி அடிச்சாலும் அத்தர மாட்டேன்டா. இதுல ஒரு தடவை குளிச்சு வீடியோ போடுறோம். இப்ப கூட இறங்கி தெல்லு இருக்கு. தள்ளி விட்டுற. மைக் வேற இருக்கு. தம்பி குளிச்சிட்டியா? ஊடிங்க தானே இருக்கு உனக்கு. வா குதி. கால எவ்வளவு தூரண்டா ஆழம்? ஆழம் இருக்கா? ஆனா இந்த நேரத்துல ராஜ்யோல ஏன்டா ராஜ்யோல இழுத்துருவல்ல போடா. குடிச்சு தள்ளி விட்டு மிதிக்கிறதுல 4 மிதி. நான் வந்து எங்க கூட்டு போனோம், அந்த பேய் வீடியோ ஒண்ணு வந்துச்சு. அப்ப எல்லாரும் போயிட்டு வந்த அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வண்டி வந்து வெடிச்சு டயர் தெரிச்சிருச்சு. ஆமா, ஒரு வண்டியில 4 பேர் போறோம். 4 பேர் சிலப்பா 5 பேர். இதெல்லாம் போட வேணாம் சொல்லுங்க. போலீஸ் எல்லாம் பாத்துட்டு போறானோ.
இப்ப நான் திருந்திட்டேன் சார். இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டியூட்டிக்கு போக வேண்டாம் சார். நானும் பெருமாள் கோயில் தான் போயிட்டு இருக்கேன் சார். உட்காருங்க சார். அதெல்லாம் கிடையாது, சும்மா 2 பேரும் சும்மா பண்ணுக்கு சொல்லியாச்சு. சும்மா பண்ணுங்க அதெல்லாம். ஆனா நம்மள லலிதா ஜுவல்லர் கிராமத்தை பத்தி நீ இப்ப என்ன நினைக்கிற? கிராமத்தை பத்தியா? கிராமத்தை பத்தி அது என்ன, நல்ல ஒரு வியூ, நல்ல வியூவா இருக்கும் பாக்குறதுக்கு, நல்லா சூப்பரா இருக்கும். சூப்பர். நீ என்ன சொல்ல, நான் என்னோட கருத்து என்ன, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வயலு, இந்த மாதிரி போரு, வாய்க்காக்குள்ள குதிக்கிறது, மீன் பிடிக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, பாம்பு பிடிச்சி காப்பாத்தி விடுறது. பாம்பு பிடிச்சி அடிச்சு கொல்றது கிடையாது, காப்பாத்தணும். நான் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து அந்த கிராம சைடு தான். கிராம சைடு வரலாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் அறுத்துப்பட்டு டெக்னாலஜின்னு சொல்லிட்டு போனா இங்க வந்து டவர் கிடைக்காது, அது ஒரு பிரச்சனை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம வீடியோ எடுக்கிற வந்து யாரும் தெரியக்கூடாது. எங்களுக்கு வந்து புகழ்ச்சி பிடிக்காது. அந்த கோயில கருத்து விட்டாங்க, புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. ஏன்ட்ட புகழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து நாங்க வந்து சும்மா செல்லு மட்டும் எடுத்துட்டு போறோம். உள்ள வீடியோ மட்டும் தான் வரும், ஆடியோ வரும். ஏன்னா நாங்க வந்து சில கோயில் வந்து உள்ள விட மாட்டாங்க. சப்போஸ் விட்டா நல்லது. உங்களுக்கு உங்க லக்கு தான் பார்ப்போம். அவங்கள பெரிய பெரிய எப்படி நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருக்கும், பெயிண்ட் அடிக்காம. இப்பதான் கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கு கோயில். இப்ப நல்லா இருக்க கோயில் பாத்தீங்கன்னா மேல லைட் போர்ட் எல்லாம் வச்சுட்டாங்க, நல்லா இருக்கு. வாங்க கோயில் உள்ள போய் பார்ப்போம். சூப்பரா இருக்கலாம். கரெக்டா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பயங்கரமா. பெயிண்டிங் ஒர்க் செம்மையா இருக்கு. வேணா வாங்க ஒரு தடவை இந்த சைட்ல வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு அனுப்பி போயிடணும். சரியாச்சுன்னா யார் கார்த்தி சொன்னானா இன்ஃபார்மர்ஸ்? ஆனா அவர் போனே பண்ணிட்டாரே நமக்கு, பாத்துக்கிட்டு போன் பண்றாரு. நம்பர் யார்ட்டு வாங்கினாப்ல, நம்ம நம்பர் எப்படி கிடைச்சது? ஏதோ போற போகல போயிட்டு இருக்கோம். செலிபிரிட்டியா நம்ம புக்ல வந்திருக்காப்ல குலசேகரன். அடுத்த பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டராமன், பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், பொய்கை ஆழ்வார், பூதத் ஆழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், திரு நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். என்னடா எல்லாம் ஆழ்வார் ஆழ்வார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாகப்பட்டினத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க மூலியமா தெரியும். அதனால என்ன பண்றீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க மூலியமா ஒருத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. எனக்கே இத்தனை நாள் தெரியாது, அப்போ ஒருத்தவங்க மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதே மாதிரி தான் உங்க மூலியமா ஒருத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால இந்த மாதிரி வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. இப்போ அப்படியே நம்ம கோயில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ஆனா இது விசிட் பண்றதுக்கு இந்த கோயில் நல்லா தான் இருக்கு, பயங்கரமா இருக்கு. இந்த கோயிலை பத்தி சொல்ல போனா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா சொல்றதுக்கு வார்த்தை பத்தல, வார்த்தையும் வர மாட்டேங்குது. இங்கே நிக்குது எனக்கு என்னன்னா, இங்கே நிக்குது இங்க நிக்குதுடா, என்ன பண்றது? நான் கோயில் நல்லா, இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லா விசிட், நல்லா சூப்பரான பிளேஸ் தான். வியூ நல்லா இருக்கும். உட்காந்து நல்லா ஜாலியா பேசலாம். என்ன சொல்றீங்க கேமராமேன்? ஏதாவது சொல்லுங்க நீங்களும். கால் வலிக்கு நடந்துக்கிட்டு. பெருமாள்னா என்ன? பெருமாள் ஆச்சாரமா இருக்கும். நாங்க பீச்சாரமாக்குறவங்க. இது உள்ள பாம்பு இருக்குன்னு தம்பி சொல்றப்பல, தம்பிக்கு இந்த ஊர் தான் 5 அடிக்கா எங்கடா லைட் அடி. என்னடா அன்னைக்கு திக்கு திக்குன்ட்டு அன்னைக்கு அப்படி ஒரு உருவத்தை பார்த்ததுல இருந்து தூக்கமே இல்லடா. ஏன்டா நீ வேற? இல்ல 5 அடிக்கு இருக்காடா. 5 அடிக்கு இருந்தா எப்படியா திறந்த பையன் தூக்கிட்டு விட்டா. அது புள்ள பேர் என்னடா? 5 அடிக்கு ஏறி வரது மாதிரி போயிது. புரியுதாண்ணா? படிக்கட்டு மாதிரியாடா அது? ஆமாண்டாலே இப்ப கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. அது வேலைங்க. இல்ல லைட் பொறுத்து கேமரா போயிட்டு கடைப்பிடிச்சிருக்கியா?
கோயில் உள்ள போயிட்டு வந்தாச்சு. ஆனா கோயிலுன்னு சொன்னாங்க, ஓகே ஒத்துக்கிட்டேன். ஆனா அது சாமி சில நான் கொஞ்சம் நம்மள சின்னதா இருக்கு இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு போனேன். ஆனா உள்ள போனா அவ்வளவு பெரிய பெருமாள் கோயில் போய் எப்பா பெருமாள் அவ்வளவு பெருசுக்கு இருக்காரு. எப்படிதான் தலையை ஒரு சைடு பாக்குறது, காலை ஒரு சைடு பாக்குறது. கோயில் கட்டினதுக்கு அப்புறம் சாமி உள்ள கொண்டு போகவே முடியாது, ஏன்னா என்ட்ரன்ஸ் சின்னது. எப்படின்னா சில ஆரம்பத்துல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் கோயில் எல்லாம் மேல மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதோட பெருசு மாதிரி, அதோட பெருசால இருக்கு. காஞ்சிபுரம் அத்தியோரத்தர் மாதிரி இருக்கா. ஏன்டா நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வந்தீங்கன்னா தேங்காய் சோறு ஃப்ரீயா தந்தாங்க எனக்கு. அது நல்லா இருந்துச்சு. அவன் இன்னொரு தாட்டி கேட்டான் கேமராமேனு, ரெண்டாவது தாட்டி பாத்துக்கலாம். பேசி முடிச்சுட்டேன், நீ சொல்லி முடிச்சு அவ்வளவுதான். இனிமே வீடியோ முடிஞ்சு, இதோட நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய். தப்பா சொல்லிட்ட மறுபடியும் சொல்லுவோம். ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சு. அவ்வளவு தொடர்ந்து நின்றுருக்கேன். நம்ம நாகவிலா